ஹலோ கிருஷ்ண பக்தர்களே, லார்ட் கிருஷ்ணா கால்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒருவர் நம்மை அவமானப்படுத்தினால் அதை எவ்வளவு நேரம் அல்லது எத்தனை முறை பொறுத்துக்கொள்ள வேண்டும்? இதை பற்றி பகவான் கிருஷ்ணர் காட்டிய வழி என்ன என்பதைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். கிருஷ்ணர், சிசுபாலன், பொறுமை, கர்வம் மற்றும் தெய்வீக நீதி. மகாபாரத இதிகாசம் வெறும் போர்களை பற்றியது மட்டுமல்ல, அது மனித வாழ்வின் அறம், தர்மம், கர்வம், அகங்காரம் மற்றும் பொறுமை ஆகியவற்றை போதிக்கும் ஒரு வாழ்வியல் பாடம். இதில் கிருஷ்ணர் மற்றும் சிசுபாலன் இடையேயான உறவும் மோதலும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதையும், தீயவை செய்பவர் யாராயினும் அதற்கான பலனை அடைந்தே தீர்வர் என்பதையும் ஆணித்தரமாக விளக்குகின்றன. பிறவி பின்னணி, சாபமும் நிவர்த்தியும். இந்த கதையின் ஆணிவேர் சிசுபாலனின் முற்பிறவியில் தொடங்குகிறது. வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவின் துவாரபாலகர்களாக இருந்த ஜயன் மற்றும் விஜயன் ஆகிய இருவரும் முனிவர்களின் சாபத்தால் பூமியில் பிறக்க நேரிட்டது. அவர்கள் 3 பிறவிகள் பகவானுக்கு எதிரிகளாக பிறந்து அவர் கையாலேயே மரணமடைந்து மீண்டும் வைகுண்டம் சேர விரும்பினர். அதன் இறுதிப் பிறவியே சிசுபாலன் மற்றும் தந்தவக்ரன். சிசுபாலன் சேதி நாட்டின் இளவரசனாகவும் கிருஷ்ணரின் அத்தை மகனாகவும் பிறந்தான். சிசுபாலனின் பிறப்பும் கிருஷ்ணரின் வாக்குறுதியும். சிசுபாலன் பிறக்கும்போதே 3 கண்கள் மற்றும் 4 கைகளுடன் ஒரு விசித்திரமான தோற்றத்தில் பிறந்தான். யார் மடியில் அமரும்போது அவனது கூடுதல் உறுப்புகள் மறைகிறதோ அவராலேயே இவனுக்கு மரணம் நிகழும் என்று ஒரு அசரீரி ஒலித்தது. கிருஷ்ணர் அந்த குழந்தையை தனது மடியில் ஏந்தியபோது சிசுபாலனின் கூடுதல் கைகளும் கண்ணும் மறைந்தன. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சிசுபாலனின் தாய், கிருஷ்ணரின் அத்தை, தனது மகனை கொல்ல வேண்டாம் என்று கிருஷ்ணரிடம் வேண்டினாள். அப்போது கிருஷ்ணர், உன் மகன் செய்யும் 100 தவறுகளை நான் பொறுத்துக் கொள்வேன். அதற்கு மேல் அவன் எல்லை மீறினால் மட்டுமே தண்டனை வழங்குவேன் என்று ஒரு இரகசிய வாக்குறுதியை அளித்தார். வளரும் கர்வமும் பகைமையும் வளர்ந்து பெரியவனானதும் சிசுபாலன் மிகுந்த பலசாலியாகவும் அதே சமயம் கர்வம் கொண்டவனாகவும் மாறினான். ருக்மிணி தேவியை தான் திருமணம் செய்ய நினைத்த போது கிருஷ்ணர் அவளை அழைத்துச் சென்றது சிசுபாலனுக்கு பெரும் ஆத்திரத்தை உண்டாக்கியது. ஆன்றிலிருந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிருஷ்ணரை நிந்திக்கவும் இகழவும் அவன் தவறவில்லை. கிருஷ்ணர் தனது அத்தைக்கு கொடுத்த வாக்கிற்காக அமைதி காத்தார். ராஜசூய யாகத்தின் பின்னணி இந்திரபிரஸ்தத்தை வளமான நாடாக மாற்றிய பாண்டவர்கள் உலகத்தின் சக்கரவர்த்தியாக உருவெடுக்க விரும்பினர். நாரத முனிவரின் அறிவுரைப்படியும் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலப்படியும் தருமன் ராஜசூய யாகத்தை தொடங்கினார். ஜராசந்த வதம். யாகத்திற்கு தடையாக இருந்த மகத நாட்டு மன்னன் ஜராசந்தனை கிருஷ்ணரின் வியூகத்தால் பீமன் அழித்தான். திக்விஜயம். 4 திசைகளிலும் உள்ள மன்னர்களை வென்று பாண்டவர்கள் திரை வசூலித்தனர். இது தருமரை ஒரு சக்கரவர்த்தி நிலைக்கு உயர்த்தியது. அக்பூஜை. முதல் மரியாதையின் முக்கியத்துவம். யாகத்தின் நிறைவு நாளில் சபையில் கூடியிருந்த மன்னர்களில் யாருக்கு ஆர்க்கியம், முதல் மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. பீஷ்மரின் முடிவு. பிதாமகர் பீஷ்மர் குணத்தாலும் வீரத்தாலும் ஞானத்தாலும் கிருஷ்ணரே முதல் மரியாதைக்கு உரியவர் என்று அறிவித்தார். தருமரின் செயல். பீஷ்மரின் அறிவுரையை ஏற்று தருமன் கிருஷ்ணரின் பாதங்களை கழுவி அவருக்கு முதல் மரியாதையைச் செய்தார். இது அங்கிருந்த மன்னர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தாலும் சிசுபாலனுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது. சிசுபாலனின் பொறாமையும் ஆத்திரமும். சேதி நாட்டு மன்னனான சிசுபாலன் கிருஷ்ணரின் அத்தை மகன். எனினும் சிறுவயது முதலே கிருஷ்ணர் மீது தீராத பகை கொண்டிருந்தான். அதிகார மோகம். தருமன் போன்ற ஒரு சக்கரவர்த்தி ஒரு யாதவ குலத்தைச் சேர்ந்தவர்க்கு
அவன் பார்வையில் இடைக்குலத்தவர் முதல் மரியாதை செய்வதை அவனால் ஏற்க முடியவில்லை. பீஷ்மரை சாடுதல், பீஷ்மரை அறிவற்றவர் என்றும் தகுதியற்ற ஒருவரை புகழ்வதாக கூறி சபையிலேயே இகழ்ந்தான். 100 பிழைகளும் நுட்பமான தர்மமும் சிசுபால வதம். மகாபாரத கதையில் வரும் சிசுபாலனின் முடிவு வெறும் ஒரு மரணம் மட்டுமல்ல, அது பொறுமை, வாக்குறுதி மற்றும் கர்வம் ஆகியவற்றிற்கு இடையிலான போராட்டத்தின் உச்சகட்டம். தருமன் நடத்திய ராஜசூய யாகத்தின் போது நடந்த இந்த திருப்புமுனை சம்பவம் கிருஷ்ணரின் தெய்வீக பண்பையும் விதியின் வலிமையையும் பறைசாற்றுகிறது. முற்பிறவி பின்னணி, சாப விமோச்சனம். சிசுபாலனின் பகை கிருஷ்ணரோடு நேற்றோ அல்லது இன்றோ தொடங்கியது அல்ல. வைகுண்டத்தின் வாயிற்காப்பாளர்களான ஜெயன் மற்றும் விஜயன் ஆகிய இருவர் சனகாதி முனிவர்களின் சாபத்தால் பூமியில் 3 பிறவிகள் எடுக்க நேரிட்டது. முதல் பிறவி இரண்யகசிபு, இரண்யாட்சன், நரசிம்ம அவதாரம். 2ஆம் பிறவி ராவணன், கும்பர்ணன், ராமவர். 3ஆம் பிறவி சிசுபாலன், இபலக்ரன், கிருஷ்ண அவதாரம். எனவே சிசுபாலனின் பகை என்பது அவனது ஆத்மாவின் விடுதலைக்கான ஒரு வழியாகவே அமைந்தது. அத்தைக்கு கொடுத்த அந்த புனித வாக்குறுதி சிசுபாலன் பிறக்கும்போதே 3 கண்கள் மற்றும் 4 கைகளுடன் விகாரமாக பிறந்தான். யார் மடியில் அமரும்போது அவனது கூடுதல் உறுப்புகள் மறைகிறதோ அவனால்தான் இவனுக்கு மரணம் நிகழும் என்ற அசரீரி ஒலித்தது. கிருஷ்ணர் அவனை தொட்டபோது அவன் சாதாரண குழந்தையானான். தன்னுடைய மகனுக்கு கிருஷ்ணரால் மரணம் நிகழும் என்பதை அறிந்த அவனது தாய், கிருஷ்ணரின் அத்தை சுருதகீர்த்தி, கிருஷ்ணரிடம் ஒரு வரம் கேட்டார். என் மகன் செய்யும் பிழைகளை பொறுத்து அவனை கொல்லாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டினார். கிருஷ்ணரின் பதில், அத்தையே, உன் மகன் செய்யும் 100 பிழைகளை, அபராதங்களை நான் பொறுத்துக் கொள்வேன். அதற்கு மேல் அவன் எல்லை மீறினால் மட்டுமே காலம் பதில் சொல்லும். இந்த வாக்குறுதியே ராஜசூய யாகத்தின் போது கிருஷ்ணரை மௌனமாக இருக்க வைத்தது. ராஜசூய யாகச் சபையும் அடுக்கடுக்கான வசவுகளும் தருமன் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை அர்க்கியம் செய்ததைக் கண்ட சிசுபாலன் எரிமலை என வெடித்தான். சபையில் இருந்த பீஷ்மர், துரோணர் என பெரியோர்களை மதிக்காமல் கிருஷ்ணரை நோக்கி மிக கொடூரமான வார்த்தைகளை வீசினான். குலத்தை பழித்தல், யாதவ குலத்தில் பிறந்த இவன் ஒரு இடையன், இவனுக்கு எப்படி முதல் மரியாதை தரலாம் என்று எள்ளி நகையாடினான். குணத்தைச் சிதைத்தல், வெண்ணெய் திருடியவன், பெண்களின் ஆடைகளைக் கவர்ந்தவன், மாமா கம்சனை தந்திரமாக வீழ்த்தியவன் என கிருஷ்ணரின் லீலைகளை வக்கிரமாக பேசினான். பெரியோர்களை இகழ்தல், கிழவன் பீஷ்மருக்கு அறிவு மழுங்கிவிட்டது, அதனால்தான் ஒரு இடையனை தொழுகிறான் என்று முதியவர்களை அவமதித்தான். பொறுமையின் சிகரம் கிருஷ்ணரின் அமைதி. சிசுபாலன் பேச பேச சபையிலிருந்த பீமனும் அர்ஜுனனும் ஆத்திரமடைந்து ஆயுதங்களை எடுத்தனர். ஆனால் கிருஷ்ணர் மிகவும் அமைதியாக ஒரு சிறு புன்னகையுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தார். இந்த அமைதி பலவீனம் என்று சிசுபாலன் தவறாக கணக்கிட்டான். ஆனால் கிருஷ்ணர் அங்கே ஒவ்வொரு வசவையும் எண்ணிக்கொண்டிருந்தார். 1, 2, 10, 50, 90 என எண்ணிக்கை கூடிக்கொண்டே சென்றது. சபை நிசப்தமானது. கிருஷ்ணரின் அந்த அமைதி வரப்போகும் பெரும் புயலுக்கான அறிகுறியாக இருந்தது. தெய்வீக நீதி, சிசுபாலனின் முடிவும் ஆத்ம விடுதலையும் மகாபாரத போருக்கு முன்பே நடந்த ஒரு சிறு போர் என சிசுபால வதத்தை கூறலாம். இது வெறும் ஒரு கொலை அல்ல, இது ஒரு கர்ம வினையின் முடிவு. ராஜசூய யாகத்தின் அந்த புனிதச் சபையில் நடந்த இந்தச் சம்பவம் இன்றும் பல ஆன்மீக பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. இறுதி எச்சரிக்கை. காலத்தின் அழைப்பு. கிருஷ்ணர் சிசுபாலனின் 100 பிழைகள் வரை பொறுமையாக இருந்தார். 101வது வசவு வந்தவுடன் அவர் போதும் என்று எச்சரித்தார். அந்தச் சபையில் இருந்த அனைவரும் நடுங்கினர். ஆனால் சிசுபாலன் மட்டும் தன் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். அறிவின்மை,
விநாச காலே விபரீத புத்தி என்பார்கள். அழியும் காலம் வரும்போது ஒருவனுக்கு அறிவு மழுங்கிவிடும். சிசுபாலன் கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாக கருதியதே அவனது வீழ்ச்சிக்கு முதல் படி. தர்மத்தின் பொறுமை இறைவன் தண்டனை கொடுப்பதற்கு முன் பலமுறை வாய்ப்பளிக்கிறான் என்பதை கிருஷ்ணரின் மௌனம் உணர்த்தியது. சுதர்சன சக்கரம், நீதியின் பேராயுதம் எச்சரிக்கையை மீறி சிசுபாலன் மீண்டும் இகழ்ந்த அந்த நொடியில் கிருஷ்ணரின் விரலில் இருந்து சுதர்சன சக்கரம் புறப்பட்டது. வேகமும் விவேகமும். சுதர்சன சக்கரம் என்பது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது காலத்தின் குறியீடு. அது மின்னல் வேகத்தில் சென்று சிசுபாலனின் தலையை துண்டித்தது. சபையின் நிலை அந்தச் சக்கரம் புறப்பட்டபோது சூரியனை விட அதிக ஒளியுடன் திகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அநீதி இழைத்தவர்கள் பயத்தில் உறைந்தனர். தர்மத்தை விரும்புவோர் அந்த ஒளியில் அமைதி கண்டனர். ஆத்மாவின் சங்கமம், பகை கடந்த பக்தி. சிசுபாலன் இறந்தவுடன் அந்தச் சபையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அவனது உடலில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி அனைவர் முன்னிலையிலும் வான் நோக்கிச் சென்று கிருஷ்ணரின் பாதங்களில் கலந்தது. முக்தி நிலை. சிசுபாலன் கிருஷ்ணரை தூற்றினாலும் அவன் எப்போதும் கிருஷ்ணரையே நினைத்து கொண்டிருந்தான், பகை உணர்வால் என்றாலும். இதற்கு வித்வேஷ பக்தி, வெறுப்பின் மூலம் இறைவனை அடைதல் என்று பெயர். ஏன் முக்தி? அவன் தனது முற்பிறவிகளில் இறைவனின் வாயிற்காப்பாளனாக ஜெயன் விஜயன் இருந்தவன். சாபத்தின்படி 3 பிறவிகள் இறைவனுக்கு பகைவனாக இருந்து இறுதியில் அவன் கையாலேயே மடிய வேண்டும் என்பது விதி. அந்த விதி இங்கே முழுமையடைந்தது. தெய்வீக நீதியின் சிறப்பம்சங்கள். இந்த நிகழ்வின் மூலம் நாம் உணரும் தெய்வீக நீதி, டிவைன் ஜஸ்டிஸ் என்பது என்ன? பிரிவினை பாராமை. இறைவன் நண்பன், எதிரி என்ற பாகுபாடு பார்ப்பதில்லை. அவனது தண்டனையும் ஒரு வகையில் ஆசீர்வாதமே. அது ஒருவனின் பாவங்களை கழுவி அவனை தன்னிடம் சேர்த்து கொள்கிறது. வாக்குறுதியின் புனிதத்தன்மை. அத்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் அதே சமயம் தர்மத்தை நிலைநாட்ட கிருஷ்ணர் கையாண்ட விதம் ஈடு இணையற்றது. அகங்காரத்தின் முடிவு நான் என்ற அகந்தை எங்கே உச்சம் பெறுகிறதோ அங்கே அழிவு நிச்சயம் என்பதை சிசுபாலனின் தலை வீழ்ந்த விதம் காட்டியது. சமூக பார்வை. இன்றைய பாடங்கள். இந்த கதை இன்றைய காலத்திற்கும் மிக பொருத்தமானது. பேச்சுத்திறன். வார்த்தைகளை ஆயுதமாக பயன்படுத்தினால் அது தன்னையே அழிக்கும் என்பதற்கு சிசுபாலனின் நாவே சாட்சி. சரியான நேரத்தில் நடவடிக்கை. தீமை வளர அனுமதிப்பது தர்மம் அல்ல. 100 பிழைகள் வரை பொறுமை காப்பதும் 101வது பிழையில் அதை கிள்ளி எறிவதும் ஒரு தலைவனுக்கு அழகானது. முடிவுரை. ராஜசூய யாகம் என்பது தருமரின் வெற்றியை அறிவிக்கத் தொடங்கியது. ஆனால் அது கிருஷ்ணரின் மேன்மையையும் தீயவை ஒழியும் என்ற நம்பிக்கையையும் நிலைநாட்டி முடிந்தது. சிசுபாலன் முக்தி அடைந்தது என்பது இறைவன் தண்டிக்கவும் செய்வான், அதே சமயம் சரணடைந்தாலும் அல்லது அவனால் கொல்லப்பட்டாலும் கருணை காட்டத் தவறமாட்டான் என்பதையே காட்டுகிறது. பார்த்தீங்களா நண்பர்களே, பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய தவம். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதைத்தான் சிசுபாலனின் கதை நமக்கு உணர்த்துகிறது. அடுத்த முறை யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் ஆத்திரப்படாதீர்கள். கிருஷ்ணரைப் போல புன்னகையோடு அதை கடந்து செல்ல முயலுங்கள். ஆனால் அந்த அவமானம் தர்மத்தின் எல்லையை தாண்டும்போது அமைதியை விடுத்து நீதிக்காக குரல் கொடுக்கவும் தயங்காதீர்கள். ஏனென்றால் அதர்மத்தை பொறுத்துக் கொள்வதும் ஒரு வகை பாவமே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பாடத்தை ஷேர் செய்யுங்கள். கிருஷ்ணரின் இது போன்ற தெய்வீக வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பெற நமது லார்ட் கிருஷ்ணா கால்ஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை
எந்நேரமும் அந்த பரந்தாமனின் நினைவோடு இருப்போம். ராதே ராதே அல்லது ஹரே கிருஷ்ணா.